யாழ்ப்பாணம் உடும்புராய் பாதையில் வந்து புதிய மாடி வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணொலியில் அது தொடர்பான முழுமையான விவரத்தை பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இதே போன்ற பல பயனுள்ள காணொலிகளை நீங்கள் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பாக யாழ்ப்பாண டவுன்லேருந்து 6.5 கிலோமீட்டர் தூரத்துலையும், உடும்புராய் சந்தியிலேருந்து 500 மீட்டர் தூரத்துலையும், யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியிலேருந்து 150 மீட்டர் தூரத்துலையும், உடும்புராய் இந்து கல்லூரியிலேருந்து 150 மீட்டர் தூரத்துலையும் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வந்து இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து கீழ்ப்பகுதியில் வந்து 2 அறைகளும் 1 சமையலறை மற்றும் 2 ஹோல் காணப்படுறதோட, மேல் பகுதியில் வந்து 3 அறைகளும் 2 ஹோல்களும் பால்கனியும் காணப்படுகிறது. அதோட வந்து வீட்டின் முன்பகுதியில் வந்து கார் பார்க்கிங்கும் காணப்படுகிறது. இந்த வீட்டுக்கு அருகாமையிலேயே கடைகள், சூப்பர் மார்க்கெட், வைத்தியசாலை, வங்கி, பாடசாலை மற்றும் கோவில்கள் என அனைத்து வசதிகளையும் கொண்ட பிரதான ஒரு பகுதியில் இருக்கிற வீடாக தான் இந்த வீடு வந்து காணப்படுகிறது.
இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கிற காணியின் அளவை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிறப்பும் 2 குழியும். இந்த வீடு வந்து ஒரு மேற்கு வாசல் வீடாக தான் காணப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு வந்து உரிமையால் சொல்கிற விலை வந்து 3,50,00,000 ரூபாய். இது வந்து ஒரு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாக தான் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த வீடு தொடர்பான மேலதிக தகவல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வீடு தொடர்பான மேலதிக தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய விளம்பரங்களை வந்து எங்களோட சேனலில் விளம்பரப்படுத்தணும்னு சொன்னால் டிஸ்பிளேல தெரிகிற விளம்பர தொடர்புகளுக்கு என்ற தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களோட விளம்பரங்களை வந்து எங்களோட சேனலில் வந்து விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.